3வது படிக்கிற வரைக்கும் பால் குடிச்சுங்க. இங்கத்தான் குடிக்கிறான்னு ஸ்கூல்ல சேர்த்தா அங்க ஆயா அம்மா பாலை குடிக்கிறான். ஆயம்மா பால் போவாத கோயிலு கிடையாது. நான் கும்பிடாத சாமி கிடையாது. திருப்பதி முருகர் கோயில் கூட வேண்டிக்கிறேன். பாலை மறக்கிற மாதிரி இல்லை. வேப்பனை உரிவாந்து அம்மியில வச்சு நல்லா ஒட்ட அரைச்சு ஒரு உண்டை எடுத்து அம்மாக்கு 2 பக்கம் நல்லா பூசி சாமி ரூம்ல காய வச்சு படுக்க வச்சு இந்த பையன் ஸ்கூல் போயிட்டு வந்து சும்மா இருக்க கூடாது. சாமி ரூம்ல தூண்டத்துக்கு முறுக்கு வச்சுக்கிறாங்க. பாத்துட்டு இருக்குது அம்மா படுத்துக்கிறது. ஐயோ பார்த்த உடனே பால் நினைப்பு எடுத்துருக்குது. அம்மா பாச்சு அம்மா பாச்சு அம்மா எந்த பாச்சு ஒண்ணு எனக்கு மெதுவா வந்து வாயை வச்சு பையனுக்கு கசப்பு எடுத்துனது. அத்தோட இந்த பாலை குடிக்க மாட்டேன். மகனே என்று முன்னே விட்டு பின்னே நின்று அழகு பார்த்த தாயினாரே ஒன்று தெரியுமா உமக்கு? உன் தந்திருக்கின்றாரே என்னை மனம் முடித்தாரே. அவருக்கு 60 வயது, எனக்கு 40 வயது. 40 வயதில் மனம் வரைக்குமா கரும்பேரிக்காண்டா உன்னை யாரும் ஓட்டு போட 40 வயசு மனம் கட்டிய 40 வயசு வரைக்குமா கரும்பேரிக்கா இருப்பாங்க. ரெண்டு பக்கம் தலை என்ன பக்கம் என்ன பண்ணுவேன். அப்படி சொன்ன நானு 40 ஏக்கரா கரம்பா கடுக்குது. அதை ஓட்டி மல்லா கொட்டை போடலான்னு பேசிக்கிறோம். கொட்டை நல்லா கொட்டை நானும் மிருதங்கார பேசிக்கிறோம். நடிக்கிறதா நடிப்புடு சொல்லு சரோஜா. நான் எப்படி இருந்தேன் என்னை இப்படி ஆக்கிட்டாரா? வயசானாலும் உன் அழக ஸ்டைல உன்னை விட்டு போகல. யாரு என் மகளா எனக்கு வளர்த்து வந்த என்ன ஆச்சு? கொஞ்சம் தரா பால்ல வச்சு கலந்து உன் தாலிய அரைச்சிட்டாங்களா? ஊர்ல நடக்குமா இது? நீ கவலைப்படாதம்மா. நான் வாழைப்பந்த பச்சைமா கோயிலுக்கு இட்டு போய் உனக்கு நான் தாலி கட்டல. அம்மா ஏன் அழுது கிடக்குற? அம்மா அழுது கிடக்குற. நீ 3 லட்சமா லோன் பண்ணி தாலி யாரு கட்ட? நான் கேட்கறேன். எனக்கு தாலி கட்டி நான் கேட்கறேன். சரோஜா மானா சரோஜா நீ அழாத. நாயமாடி பாவி ஊர்ல உலகத்துல குத்தா பொண்ணுக்குறாங்க. இப்படியா பெரிய இடத்துக்கு நான் அப்பனும் சாவடிப்பான். வெளிநாட்டுல சென்று அம்மா இல்லாத அங்க போய் கொஞ்சம் வாயில என் கோலை விட்டா அடங்க எப்படி எங்கடா? ஐயா
உன்னை பெத்த உங்க அம்மா காலை கலப்பிகளை கூட்டா ஒப்ப இந்த 2ஆம் தாரமா ஓட்டியாந்தான் தாலி கட்டியாந்தான். பெத்த பாசத்தை விட வளர்த்த பாசம் தான் மிகுதியான. உங்க அம்மா சாவ சொல்ல பால் குடிக்கிற குழந்தைக்கு பால் அழுது நடத்திக்கோ. பாலே வரலன்னா கூட சும்மானா சப்பாடு பாசம் பாசம் நாட்டுக்கு ஆன பையன் ஒரு வாட்சி மேலே கேட்டு தேவடியா பையன் நீயாவது பரவாயில்ல. பொம்பளை பொண்ணு சீக்கிரமா பாடம் பொண்ணு இருக்கிறானே மிதுனுக்குமார் குமார் 3ஆவது படிக்கிற வரைக்கும் பாடம் குடிச்சுக்கான். இங்கத்தான் குடிக்கிறான்னு போய் ஸ்கூல்ல சேர்த்தா அங்க ஆயா அம்மா பாடம் குடிக்கிறான். ஆயம்மா பாடு போவா. அந்த கோயிலு கிடையாது, நான் கும்பிடாத சாமி கிடையாது. திருப்பதி முருகர் கோயில் கூட வேண்டிக்கிறேன். திருப்பதி அழகிறார் முருகர் திருத்தணி பாலை மறக்கிற மாதிரி இல்லை. வேப்பட உரிவாந்து அம்மியில வச்சு நல்லா ஒட்ட அரைச்சு ஒரு உண்டை எடுத்து அம்மாக்கு 2 பக்கம் நல்லா பூசி சாமி ரூம்ல காய வச்சு படுக்க வச்சு. இந்த பையன் ஸ்கூல் போயிட்டு வந்து சும்மா இருக்க கூடாது. சாமி ரூம்ல தூண்டத்துக்கு முறுக்கு வச்சுக்கிறாங்க. பார்த்துட்டு இருக்குது அம்மா படுத்துக்கிறத. ஐயோ பார்த்த உடனே பால் நினைச்சு படுத்துருக்குது. அம்மா பாச்சு அம்மா பாச்சு அம்மா 2 பாச்சு ஒண்ணு எனக்கு மெதுவா வந்து வாய வச்சு பையனுக்கு கசப்பு எடுத்துனது. அத்தோட இந்த பாலை குடிக்க மாட்டேன். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில 3 பால் கட்டாயமா தேவை. பிறக்கின்ற பொழுது தாய் கொடுக்கின்ற தாய்ப்பால், வளர்கின்ற பொழுது கல்வி என்று சொல்லக்கூடிய ஞானப்பால், கடைசியா நம்ம செத்த பெரு ஊத்துவான் உடம்பால். அதுதான் இப்ப நம்ம கடைசியா இப்ப தேவைப்படுது. நான் அதைத்தான் எதிர்பார்த்துக்கிறேன். இப்படி செய்யலாமா? இப்ப செய்யலாமான்னு கேக்குறியா? இப்ப முடியாது. ஜனெல்லாம் உட்காந்துக்குது. காலையில வேன்ல போட்டோல எல்லாம் தூக்கிடுவாங்க. நான் ஜன்னல சாத்திடுறேன், நீ சீட்டு மேல கீழே உட்காந்துக்க, நான் மேல உட்காந்துக்கிறேன். செய்யறாஜா கீச்சாண்டு நுண்டி நல்லா எங்கன்னா வயசான இந்த உடனே பூமியில போனாலும் அது என்ன விட்டு போகவே போகாதடா. அப்ப சாவச்சு இங்க யாரும் பேச மாட்டாங்க. காலையில ஏறி வேலை தான் பேசுவாங்க. எல்லாம் 6 மணிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையாச்சு. கூந்தல ஆட்சி என்ன பேசுவாங்க? கும்பலா சேர்ந்துக்கிறேன். அம்மா ஏதோ வந்த வாசி கம்பெனியா நுழைஞ்சு நாடகம் பண்ற கலாதேவி பூத்து வச்சாலும் அதோ ஆரம்பத்துல மகாராணி வர்ற மாதிரி வந்தா போயிட்டு வெளிய தேவையா ஆட்டமா என் பொண்ணா இருந்தா பூ மட்டும் பறிச்சிருப்பியா? பொண்ணாங்க பார்த்து உனக்கு ஒரு நல்ல ஒரு மாப்பிள்ளை பார்த்து மனம் முடித்து உனக்கு திருமணம் செய்து வைக்கிறான்னு கண்குறையில பார்த்து இது சரிப்பட்டு வர மாட்டான்.
எங்க அதிய நாளைக்கு ஏறி அலையிலையோ கொலை வந்த தண்ணி பிடிக்கிற எத்தியோ பால் கறக்குறீங்க நல்லா கறக்குற பால் கறக்கும் போது எங்க அதி பேசுன்னு கேள்விப்பட்டேன் எங்க அக்கால் மூணு ஏறி வருவேன் எவன் என் அதே பேசுறாலும் முடியும் அப்படி காணி பத்தானே என்னடி உங்க ஊரை கிடைக்கும் பத்தாம் குடியை கிடைக்கும் ஆனா ரெண்டு ஆளை கிடைக்கிறவங்கள பாத்தியா என் மகன் இருக்கிறாள் என் மகன் மகேந்திரி என் பூவை போட்டு பறிச்சுட்டா அதனால இவன் நாட்டை இருக்கவே கூடாது ஆமா இந்த நாட்டை விட்டு அவனுக்கு கடத்தணும் நாட்டை விட்டு கடத்த வேண்டியவளை அமைச்சர் அவர்களே அன்று மாபெரும் சபையிலே எனக்காக பதிலே பேசியவரையா ஆகவே அவங்க சொல்ல வார்த்தை தத்தம் செய்து முடிக்க வேண்டும் இவன் வாழக்கூடாது சாகணும் இப்போதா முன்னு கண்முன் இவளை அடித்து போட்டு விடுகிறேன் பாவி என்னுடைய தாயை சாகித்த தாயி இப்படி அம்மா சப்பா அம்மால ஜான் உண்டு இல்லைன்னா நான் தாரு ஆமா தந்தை என்ன தவறு செய்தார் தந்தை என்ன தவறு செய்தார் ஏன் அவருக்கு பாலில் விஷம் வைத்துக் கொண்டாய் சத்தியமாக சொல்கின்ற தளபதியாரி எந்த பாவி என்றே தெரியவில்லை பால விஷயங்களுக்கு என்னுடைய தந்தை சாகித்து விட்டார் நான் தான் கொலைகாரி என்றே என் மீது பரிசமத்து விட்டார்கள் உண்மையான கொலைகாரி யார் என்றே எனக்கு தெரியவில்லை எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு மட்டும் தான் தெரியும் வேறு யாருக்குமே தெரியாது உண்மையான கொலைகாரனை உன்னிடம் நான் கண்டுபிடித்து கொடுத்தால் எனக்கு நீ என்ன தர நீங்கள் எதை கேட்டாலும் தடையில்லாமல் தருகின்றேன் எதை கேட்டாலுமா ஆமா எதை கேட்டாலும் தெரியும் உன்னுடைய பார்வையே சரி எடுத்து போடுமா முன்னு நடப்பான் ஏன்டா அப்படி அழைச்சு நடப்பேன் எதை கேட்டாலும் தரலாமா போய் சாப்பிட்டு முத்தரம் பாரு முத்தர எதை கேட்டாலும் இப்போதுதான் அந்த உண்மை ரகசியத்தை உன்னிடம் கூற போயிட்டேன் ஏ காக்கா சொல்லிடலாமடா சொல்றான் மூக்கா போய் வெளியே போட்டு சொல்றான் உன் தந்தைக்கு பாலில் விஷம் வைத்துக் கொண்ட கொலைகாரன் இங்குதான் இருக்கிறான் அவன் இந்த மேடை மீது தான் இருக்கிறான் பையன் மாடி நம்ம பக்கம் தெரிஞ்சுக்கிறாமா அட பாவி அட சதிகாரா அட நாசக்காரா அட மோசக்காரா அட சண்டாளா நீ நல்லா இருப்பட பாவி ஒண்ணும் தெரியாது அப்பாக்கு பால் விஷயம் கலந்து அப்பாவை சாகடிச்சுடா பாவி பாவி ஐயோ பாவி இந்த ரோட்ல போகும்போது கண்டல லாரி அடிப்பட்டு சாவு போறேன் லாரியில மாட்டிக்கிற சாவு போற லாரி மொப்பன நாச்சா வச்சுடா நீ தான்டா இந்த பாவியா பால்ல விஷத்தை கலந்தாய் அம்மா எனக்கு பால்ல டீ தூள் கூட கலக்க தெரியாது இந்த பாவியா விஷத்தை கலந்துருப்பேன் இதை எந்த புண்ணாக்கு தூளுவேன் நம்ம பையன் தான் ஓடிட்டு இருக்கிறான் நம்ம பையனா இவனை பால் விஷத்து கொண்டான் அதை பத்தி இவனுக்கு தான் தெரியும் இவனை ஒரு மஞ்சா போட்ட சிவப்பு போட்ட போட்டிக்கு தெரியும் இப்போதுதான் அந்த உண்மை ரகசியத்தை தூக்கம் வரலடா உங்களுக்கு யாரு பின்னாடி போக காக்கா சொல்லிடலாமடா இன்னும் சொல்லிடலாமா ஜாயின் பண்ணாங்க பாரு ஜாயின் பார்த்தா சொல்றேன் இது நடுப்புல உங்க அக்கால கூறுகிறேன் உன் தந்தைக்கு பாலில் விஷம் வைத்துக் கொண்ட கொலைகாரன் யார் தெரியுமா? ஐயாம் இந்த விஐபி நானே தான். ஐயோ 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 அம்மா அண்ணா படாத சத்தம் கேக்குது. யப்பா 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 என்னடா யப்பா யப்பா அடிக்கிற? டேய் நீ அடிக்கிற இவள அடிக்கிறா வரும்போது திருமணில ஒருத்த குட்டாண்டா ஒரு குட்டு
கொடுக்காத என்ன பண்ணுவான்? எஸ்வி நகரம் வழி நாத்தப்பாக்கம் கிராமத்துல நாடகம் எழுதி கொடுத்தாங்க. உன் தூக்க கண்ணில் இறங்கி என்ன கேக்குறான்? சோத்து பார்க்க எப்படி போகணும்? உங்களோட குத்தம் உனக்கு யார் தெரியல, ஊர் பேர் தெரியல எனக்கு. அவன் குடிகார மருந்து ஒருத்தன் கூட்டான். அந்த நேரத்துல ஒருத்தர் வந்து காப்பாத்தினாரான். நல்ல மனுஷன் அவரு. அவர் தானே ஆமந்தாங்க சண்முகம். உன் கண் முன்பாகவே உன் தாயை குத்தி கொலை செய்து விட்டேன். அன்று ஒரு நாள் மாபெரும் சபையில் அனைவர் முன்பாக என்னை பத்தி என்னடா சொன்னா? செருப்புக்கு சமம். கேட்கலாமா? ஒரு பொட்டை சிரிக்கி கேட்கலாமா? ஒன்றுக்கு பேரு கடுமையான தண்டனை. ஒரு கொட்டை சிரிக்கி இந்த சிங்கத்தை கடுமையான தண்டனை வாங்கிக்கிறேன். அடிக்கவே மாட்டேன். சொல்லலாமா? நான் அடிக்க மாட்டேன்னு சொன்னேன். இந்த வார்த்தைக்கு என்ன செய்யலாம்? ஆமா, எங்க போயிடுற? எங்க போயிடுற? பக்கத்துல இருக்குது நக்கிலி புத்தூர். பக்கத்துல நக்கிலி புத்தூர் எங்க பாக்குறீங்க? கம்பளி பூச்சா? கம்பளி என்னடி தீபாவளி பட்டாசு வெடிக்கிறேன்? என்ன ஊர் போனா? நக்கிலி புத்தூர் ரேடி கொண்டா உள்ள இல்ல. ரேடு குண்டா அடித்த நகரே பொத்தோ. ஐயோ கத்தாதர குடிக்கிற வந்து ஏமா கால் கை போட்டா தான் நகரி புத்து போ கட்டு கட்டி எது போனா? கண்ணா கலகன பாட அப்பனா சொல்ல கூடாதா? அம்மா துட்டு செலவு வாங்கினு உள்ள போறது. டோக்கன் வாங்கினு உள்ள போன பார்த்தா சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? கை கால் ஒன்றா தான் ரேடி கொண்டா நக்கிலி புத்தூர்ல கட்டி நகரி பொத்தோ. அம்மா துட்டு செலவு பண்ணின நான் சும்மா வருவேனா? என்ன பண்ண? கண்ணுல பிளாட் வச்சாந்துக்கிறேன். கண்ணுல பிளாட் வச்சுக்கிறியா? டேய் எலும்பு ஒன்று போச்சுன்னா ரெண்டும் ஒன்று சேர்வதற்கு பிளேட் வைப்பாங்க. அது நம்ம பிளாட். ஆமா இது நல்லா கேளுமா. டேய் ரோட்ல ஆட்டோவை போட்டு ஆட்டோ போடுவா. கண்ணு தெரிய மாட்டறப்பா அதுக்கு. பிறகு கண்ணுல பட்டதுல வெள்ளை பாப்பாவும் கருப்பு பாப்பாவும் சண்டை போட்டுக்கிட்டு ஓடி போச்சான். டேய் ஓடி போச்சா? அந்த ரெண்டு பாப்பா ஒண்ணா கூறதுக்கு ஒன்று சேர்வதற்கு என்னவோ புடிங்கிற வர போது வெளியே 4 கிலோ உளுத்த பருப்பு ஊற வச்சு
4 கிலோ உளுத்தம் பருப்பா? கண்ணு இந்த பெருசா ஆச்சு அது ஒட்ட தேவையா? என்ன எஸ்எஸ்கே ஓட்டலா இது? 4 கிலோ உளுத்தம் பருப்பை ஊற வச்சு 40 நாட்டுக்கோழி முட்டையை உடச்சு ஊத்தி என்னடா இது ஒரு கண்ணுக்கு 40 நாட்டு ரெண்டுத்தையும் நல்லா போய் பீ போன வாரம் பாண்டிச்சேரியில போட பண்ணியா ஒரே உண்டியா வச்சுக்கிறாங்க மாவு உப்பிக்கணும் வருது வெளியே போ. ஆமா டாக்டர் இதுக்கு ஏதாவது பத்தியம் வச்சாரா? பச்சை வச்சுக்கிறாருங்க. என்ன பத்தியா? ஆளை பார்த்த உடனே நாடகம் ஆடுறான்னு கேட்டாரு. நீ என்ன சொன்ன? இல்லைங்க நான் டிராமா ஆடுறேன். ரெண்டு ஓட்டு தாண்டா. நம்ம இருங்க. என்ன பத்தியம்? ஐயோ பிடிக்கிற வரப்போது பாருப்போம். நாடகம் ஆடுறேன்னு சொல்றேன். தொழிலுக்கு போனா தான் உங்களுக்கு சம்பளம்ன்ற. ஆமா. பத்திய சாப்பாடு சொல்லிக்கிறாரு. பத்திய சாப்பாடு என்னடா சாப்பாடு? கோய் கறிலாம் சாப்பிட வேணான்ட்டாரு. ஐயோ சூத்த கலப்பமா. இனிமே உன் தலைக்கு சாம்பார் தானா? ஐயோ சாம்பார் சாப்பிட்டா கண்ணு செப்டிக் ஆயிடும். இப்போ ரசம் தான் இனிமே. அந்த முழுவு வந்து கண்ணுல மாட்டிக்கும். ஐயோ ரசம் கூட இல்ல. உன் தலையை எடுத்து தண்ணி ஊத்தி உப்பு போட்டு தான் துண்ண நீ. அது தண்ணி உங்க தண்ணியில தண்ணியா ஊற்றி கணக்கடா பாரு அது கிடையாதுடா. அப்ப என்னதான் பத்தி சாப்பாடு? எனக்கு மட்டும். உனக்கு மட்டும்? போற ஊரெல்லாம் சும்மா தம்மா உண்டு. சும்மா தம்மா சுண்டல் சாப்பிட சொன்னாரா? ஐயோ உண்டை உண்டியா கொட்டி கிடக்க அது கிடையாது. வேற என்ன? தம்மா உண்டு. உருளைக்கிழங்கா? 2 கிலோ ஆட்டுக்கறி சாப்பிட சொல்லிக்கிறாரு. 2 கிலோ ஆட்டுக்கறி? அது கூட நல்லி எலும்பு இல்லைன்னா கண்ணு ஒட்டாதான். இருப்பா பத்தி சாப்பிட. 1 கிலோ என்ன விலை விக்குது? கண்ணு என்ன விலை விக்குது? இப்போ தையல் பிரிக்க வர சொல்லிக்கிறாரு. தையல் பிரிக்க வர சொன்னாரா? அந்த தையலை நானே பிரிக்கிறேன். சொம்மாவா? சொம்மாவே இலவசமாக இல்லங்க கடை வச்சுட்டு வந்துக்கிறேன். கடை வச்சிட்டியா? எவ்வளவு கடை? இப்போ டாக்டர் பார்க்க போனோம்னா எவ்வளவு? தையல் போட்ட டாக்டருக்கு நாய் பேர் 90. 41. இந்த கண்ணு பஞ்சு வச்சு கட்டினா இருப்பாரு அவருக்கு ஏன் பேர் 90? 81. இது ரெண்டுத்தையும் போட்டா நான் நக்கிலி புத்தூர் போய் வந்துடுறேன். நக்கிலி டேய் அவ்வளவு பணம் செலவு பண்ணி அங்க போற. அந்த தையலை நானே பிரிக்கிறேன். நீ பிரிப்பா? எனக்கு தெரியுடா. நீ எம்பிபிசி அனுபவம் தான் போதும்.